ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ அவ்வளோ படத்தில் வேலை நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே உங்களோட பார்க்கும்போது உங்களோட அந்த எமோஷனில் கண்ணெலாம் கலங்கிடுச்சு எனக்கு. ஸோ வெரி எமோஷ்னல். தேங்க்ஸ் டு மணி சார். மணி சார் என் மேலே எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் லவ் வச்சுருப்பார். அது வந்து எப்படி என்னால் சொல்ல முடியும்னு தெரில. பட் என்னோட வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் படத்தில். ஸோ வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கமல் சார் அவரோடலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில. ஸோ நான் இந்த வைப்பில் இருக்கேன். நான் அப்புறம் பேசுகிறேன். தேங்க்யூ அண்ணா. ஒரு இடத்துல நாங்கள் எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டினோம். இனிமே நான் தான் அப்படின்னு அந்த டயலாக் நீங்கள் சொல்லும்போது அதை மட்டும் எங்களுக்காக இப்போ சொல்லாமாண்ண? சொல்லலாம். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னும் 10 நிமிஷம் தான் பாருங்க, இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் தான் பாருங்க அப்படின்னீங்க. ஆனால் ஒரு ஃப்ரேம்லையும் இப்படி ஒரு மேஜிக்கை வச்சுட்டு இதுக்காக எவ்வளோ நாள் வேணால் நாங்கள் காத்திருந்துருப்போம் சார். சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் சார். அப்படி இருக்கு பார்க்கும்போது ஒரு ரசிகராக கொண்டாடுறோம் இந்த படத்தை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இந்த ஃபீல் எங்களோட சேர்ந்து இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்த அந்த நொடி உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நர்வஸாக இருந்தது. எல்லாருக்கும் பிடிக்கணும். அதனால வந்து இந்த சவுண்டு சரியாக இருக்கா, பிக்சர் சரியாக இருக்கா, இன்னும் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். அதுதான் கான்சென்ட்ரேஷன். ரொம்ப பக்கத்தில் உட்காந்தா சவுண்டு வேறு மாதிரி கேட்கும். சார் எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எவ்வளோ பிடிச்சிருந்து நீங்கள் பார்க்குறீங்களா சார்? டார்லிங்ஸ் எவ்வளோ பிடிச்சிருந்தது? தேங்க்யூ 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 சார்.